ஓகே காய்ஸ், இப்போ வந்து விசுவல் ஸ்டூடியோ கோட்ல எப்படி பைத்தனை ரன் பண்றது அப்படின்னு தொடர்பாகத்தான் ஒரு டியூட்டோரியல் பார்க்க போறோம். அதுக்கு முதல் நான் என்னோட டெஸ்க்டாப்ல பைத்தன் அப்படின்ற ஒரு ஃபோல்டரை கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். நீங்களும் உங்களுக்கு விரும்பின பிளேஸ்ல ஒரு ஃபோல்டரை கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. தென் விசுவல் ஸ்டூடியோ கோடை ஓபன் பண்ணுங்க. அதுல வந்து ஃபைல் அப்படின்ற பாருக்கு போய் நீங்க வந்து ஒரு ஓப்பன் ஃபோல்டர் அப்படின்றத கிளிக் பண்ணி உங்களோட அந்த ஃபோல்டரை வந்து செலக்ட் பண்ணி கொள்ளுங்க. நீங்க எந்த பிளேஸ்ல ஃபோல்டர் கிரியேட் பண்ணியிருக்கீங்களோ அந்த பிளேஸ்ல போய் அந்த ஃபோல்டரை செலக்ட் பண்ணி கொள்ளுங்க. செலக்ட் பண்ண பிறகு உங்களுக்கு தெரிய வேண்டிய முதலாவது விஷயம் எக்ஸ்டென்ஷன் அப்படின்றது. உங்களோட டிவைஸ்ல வந்து பைத்தன் வந்து இன்ஸ்டால் ஆகி இருக்கு. நம்ம கோடை வந்து விசுவல் ஸ்டூடியோ கோடுன்ற ஒரு செப்பரேட் அப்ளிகேஷன்ல வந்து ரன் பண்ண போறோம். ஸோ உங்களோட இந்த அப்ளிகேஷனுக்கும் உங்களோட டிவைஸ்ல இன்ஸ்டால் ஆகி இருக்கிற பைத்தனுக்கும் இடையில பிரிட்ஜா ஒரு ஆள் வந்து செயற்படுவார். அவர் என்ன செய்வார் என்றால் விசுவல் ஸ்டூடியோ கோட்ல உங்களோட பைத்தனை வந்து ரன் பண்றதுக்காக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அவங்கள நம்ம எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். அந்த எக்ஸ்டென்ஷன் இல்லாம உங்களால விசுவல் ஸ்டூடியோ கோட்ல ப்ரோக்ராமிங்கை வந்து ரன் பண்ணிடலாது. ஸோ அதுக்காக நம்ம எக்ஸ்டென்ஷனை யூஸ் பண்ணுவோம். அந்த எக்ஸ்டென்ஷன் எங்க டவுன்லோட் பண்ணலாமா இருந்தால் இதுல பாத்தீங்களாக இருந்தால் உங்களோட மவுஸ் கர்சரை ஒவ்வொன்றா செக் பண்ணி பார்க்கல இதுல வந்து இந்த சிம்பிளோட எக்ஸ்டென்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி உங்களுக்கு வந்து பைத்தனோட எக்ஸ்டென்ஷன் வந்து தேவை. ஸோ பைத்தன் அப்படின்னு சர்ச் பண்ணி கொள்ளுங்க. பைத்தன் அப்படின்னு சர்ச் பண்ணீங்களாக இருந்தால் இங்க வந்து பைத்தனோட ஒபிஷியல் எக்ஸ்டென்ஷன் வரும். ஸோ இதை வந்து நீங்க டவுன்லோட் பண்ணி கொள்ளுங்க. ஸோ இதை கிளிக் பண்ணீங்களாக இருந்தால் இங்க உங்களுக்கு எனக்கு டிசேபிள் அப்படின்னு இருக்கிற மாதிரி உங்களுக்கு இன்ஸ்டால் அப்படின்னு காட்டும். நான் ஆல்ரெடி இது இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறனாடி எனக்கு வந்து இப்படி காட்டுது. உங்களுக்கு வந்து இன்ஸ்டால் அப்படின்ற ஒரு பார் காட்டும். நீங்க அதை கொடுத்து இன்ஸ்டால் பண்ணி கொள்ளுங்க. நீங்க கோட் ரன் பண்ண முதல் எக்ஸ்டென்ஷன் வந்து மஸ்டா இன்ஸ்டால் ஆகி இருக்கும். மற்றது உங்களுக்கு ரிலேட் ஆனது பைலான்ஸ் அப்படின்றது. ஸோ இதுவும் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தேவைன்னா நீங்க இன்ஸ்டால் பண்ணி கொள்ளுங்க. அதே மாதிரி பைத்தனோட டீபக்கர் இது வந்து போக போக நமக்கு வந்து தேவைப்படும். கோட் ரன்னர் அப்படின்னு ஒரு எக்ஸ்டென்ஷன் இருக்குது. ஸோ நீங்க அதையும் வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கொள்ளலாம். ஓகே காய்ஸ், உங்களோட எக்ஸ்டென்ஷனை நீங்க இன்ஸ்டால் பண்ண பிறகு ஸோ இந்த விண்டோஸ் வந்து நமக்கு தேவையில்லை. ஸோ எக்ஸ்ப்ளோரருக்குள்ள போயிட்டு இதுல வந்து பாத்தீங்களாக இருந்தால் நியூ ஃபைல் அப்படின்னு கேக்குது இல்லையா? ஸோ அந்த நியூ ஃபைலை நீங்க கிளிக் பண்ணீங்களாக இருந்தால் ஃபைலோட நேம் வந்து நீங்க வந்து டைப் பண்ண வேண்டி இருக்கு. ஸோ நான் வந்து பைத்தன் 1 அப்படின்ற நேம்ல இதை நான் சேவ் பண்ண போறேன். ஸோ நான் வந்து டைப் பண்ண போறது பைத்தனோட கோட். அதனால .py அப்படின்ற ஒரு கீவேர்டை நீங்க வந்து இங்க வந்து போட்டுக்கொள்ளணும். ஸோ எந்த நேம் போட்டாலும் அதோட .py அப்படின்ற நேமை வந்து நீங்க போட்டுட்டோம். ஸோ என்டர் தட்டினீங்களாக இருந்தால் உங்களுக்கு பைத்தன் 1.py அப்படின்ற ஃபைல் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதுல நீங்க வந்து உங்களோட கோடெல்லாம் ப்ராப்பரா ஒர்க் பண்ணுதா அப்படின்னு செக் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து print ஹலோ வேர்ல்ட் அப்படின்றத கொடுத்துட்டு இதுல நீங்க ரன் பண்ணி பார்த்தீங்களாக இருந்தால் உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு அவுட்புட் வந்ததாக இருந்தால் உங்களால விசுவல் ஸ்டூடியோ கோட்ல இப்ப வந்து பைத்தன் ரன் பண்ண இயலும்.